வெல்கம் டு கற்றகற்பித்த சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 35 வீடியோ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 34 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கு. ப்ராலிட்டிக்கும் இருக்கு, ஹிஸ்டரிக்கும் இருக்கு. பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கேட்கிற கொஸ்டினுக்கு இடையில ஆன்சர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி நீங்க படிக்கிறீங்களோ சைட் பை சைடு அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு தேர்வுலையுமே 10 அல்லது 15 கேள்விகள் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்துட்டே தான் இருக்கு. இப்போ முதல் கேள்வியை பார்த்தோம்னா மொத்தம் இதுல 30 கேள்விகள் இருக்கு. இப்போ முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது. ஆப்ஷன் ஏ 4ஆம் வேற்றுமை, ஆப்ஷன் பி 2ஆம் வேற்றுமை, ஆப்ஷன் சி முதல் வேற்றுமை, ஆப்ஷன் டி 6ஆம் வேற்றுமை. வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி முதல் வேற்றுமை. அப்போ வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையா எது முடியுது அப்படின்னா முதல் வேற்றுமை முடியுது. 2ஆம் வேற்றுமைக்கு உருபு என்னன்னு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தரலாம். ஆப்ஷன் பி 2143. ஆப்ஷன் பி 2143 அப்படின்றதுதான் சரியான விடை. என்ன கொடுத்திருக்காங்க, தாங்குருதும் அப்படின்றது என்ன குறிக்குது அப்படின்னா இன்னிசை அளபடை. தாங்குருதும் அப்படின்றது இன்னிசை அளபடை. வள் விரைந்து அப்படின்றது ஒரு பொருள் பன்மொழி. வள் விரைந்து அப்படின்றது ஒரு பொருள் பன்மொழி. இரண்டாவது ஒரு ஈ அப்படின்றது சொல்லிசை அளபடை. ஒரு ஈ அப்படின்றது சொல்லிசை அளபடை. மல்லல் மதுரை அப்படின்றது உரி சொற்சொடர். மல்லல் மதுரை அப்படின்றது உரி சொற்சொடர். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, தமிழ் பெயர்களை பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஒருவர் ஒரு இடம் பொருள் பற்றி குறிப்பதற்கு குறியீடாக இடுவது பெயர். இரண்டாவது தமிழ் பெயர் சொற்கள் ஒருபோதும் காலம் காட்டி. மூன்றாவது தமிழ் பெயர் சொற்கள் அனைத்தும் காரணம் பற்றி அமைவன. நான்காவது குழந்தை என்னும் தமிழ் பெயர் பால் பகா பெயர் சொல்லாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த 4ல எது சரியா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸை பார்த்தரலாம். ஏ என்ன கொடுத்திருக்காங்க, 4 3 1 சரியானவை கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி 2 3 4 சரியானவை கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி 1 2 4 சரியானவை கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி 3 1 2 சரியானவை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 2 4 சரியானவை. அப்ப 1 2 4 என்னன்னு பார்த்தலாமா. ஒருவர் ஒரு இடம் பொருள் பற்றி குறிப்பதற்கு குறியீடாக இடுவது பெயர். ஒருவர் ஒரு இடம் பொருள் பற்றி குறிப்பதற்கு குறியீடாக இடுவது பெயர். மூன்றாவது என்ன சொல்லியிருக்காங்க, இரண்டாவது தமிழ் பெயர் சொற்கள் ஒருபோதும் காலம் காட்டி. நான்காவது குழந்தை என்னும் தமிழ் பெயர் பால் பகாபத பெயர் சொல். குழந்தை அப்படின்றது தமிழ் பெயர், பால் பகா பெயர் சொல். பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ 1 2 4 சரியானவை. அடுத்து நான்காவது பொறுத்துக தூறு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மரம் வளையல் மலை. இதற்கு சரியான விடை பார்த்தலாம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் 3412B. ஆப்ஷன் 3412B. இதுக்கு என்னென்னு பார்த்தலாமா. அப்ப தூறு அப்படின்றது என்னது, புதர். தூறு அப்படின்னா புதர் குறிக்குது. அப்ப புதர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் தூருக்கு. அடுத்து மரம் அப்படின்றது இடுகுறி பெயர். மரம் அப்படின்றது ஒரு இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வளையல் அப்படின்றது காரண சிறப்பு பெயர். வளையல் அப்படின்றது ஒரு காரண சிறப்பு பெயர். அடுத்து மலை அப்படின்றது இடுகுறி பொது பெயர். மலை அப்படின்றது இடுகுறி பெயர். அப்ப தூர் அப்படின்றது புதர், மரம் அப்படின்றது இடுகுறி பெயர், வளையல் அப்படின்றது காரண சிறப்பு பெயர், மலை அப்படின்றது இடுகுறி பொது பெயர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி, வண்ணம் வடிவம் அளவு சுவை இந்த 4ம் எதனோடு தொடர்புடையது. வண்ணம் வடிவம் அளவு சுவை இந்த 4ம் எதனோடு தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ பண்பு தொகை, ஆப்ஷன் பி வினை தொகை, ஆப்ஷன் சி வேற்றுமை தொகை, ஆப்ஷன் டி உண்மை தொகை. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பண்பு தொகை. வண்ணம் வடிவம் அளவு சுவை இந்த 4ம் எதனோடு தொடர்புடையது, பண்பு தொகையோட தொடர்புடையது. அடுத்து ஆறாவது கேள்வி, சேர் என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் ஏ சேர்ந்து, ஆப்ஷன் பி சேர்க, ஆப்ஷன் சி சேர்ந்த, ஆப்ஷன் டி சேர்ந்தது. அப்படி சேர் அப்படின்ற வேர் சொல்லோட பெயர் எச்சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை சேர்ந்த. முடிஞ்சனாலே பெயரச்சம். அப்ப சேர்ந்து அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சேர் அப்படின்ற வேர் சொல்லுக்கு சேர்ந்து அப்படின்றதுதான் பெயரச்சம். அடுத்து 7வது கேள்வி, நல்லொழுக்கம் ஒன்றை பெண்ணே நல்ல நிலை சேர்க்கும், புல்லொழுக்கம் தீமை, பொய்யுரைத்தல் தீமை. இப்பாடலில் உள்ள விழிச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ ஒன்றே, ஆப்ஷன் பி பெண்ணே, ஆப்ஷன் சி சேர்க்கும், ஆப்ஷன் டி தீமைன்னு இருக்கு. இதற்கு சரியான ஆப்ஷன் பி பெண்ணே. இந்த பாட்டுல விழிச்சொல் என்ன? பெண்ணை. எப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கீழ்காணும் திருக்குறளை தக்க மேற்கோள் தொடரால் நிரப்புக. ஊழி பேரினும் தாம் பெயரா அப்படின்றத என்ன இதுக்கப்புறம் வரும் அப்படின்றத நிரப்ப சொல்லியிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் டி சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார். ஊழி பேரினும் தாம் பெயரா சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார் அப்படின்றது கரெக்டான திருக்குறள். அடுத்து 9வது கேள்வி, 7 பருவ மங்கையரை பற்றி கூறும் இலக்கியம் எது? 7 பருவ மங்கையரை பத்தி கூற இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தூது, ஆப்ஷன் பி உலா, ஆப்ஷன் சி பல்லு, ஆப்ஷன் டி அந்தாதி. 7 பருவ மங்கையரை பற்றி கூறும் இலக்கியம் எது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி உலா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி உலா. அடுத்து 10 பொருந்தாத இணையை கண்டறிக. இதுல எது பொருத்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கரி நரி அப்படின்றதா பொருத்தம் இல்லாம இருக்கு. ஏன்னா பறவை அப்படின்றதுக்கு கடல் அப்படின்ற பொருளை குறிக்கும், பரி அப்படின்னா குதிரை அப்படின்றத பொருளை குறிக்கும், கணை அப்படின்னா அம்பு அப்படின்ற பொருளை குறிக்கும். சோ பார்த்து வச்சுக்கோங்க. பறவை அப்படின்றது கடல், பரி அப்படின்றது குதிரை, கணை அப்படின்றது அம்பு. அடுத்து 11வது கேள்வி, பின் வருவனவற்றுள் ஓவிய கலையோடு தொடர்பற்ற சொற்றொடர் எது? ஆப்ஷன் ஏ தேசிக பாவை, ஆப்ஷன் பி மரவெட்டிகை, ஆப்ஷன் சி புனையா ஓவியம், ஆப்ஷன் டி கண்ணுள் விங்கல். பின் வருவனவற்றுள் ஓவிய கலையோடு தொடர்பில்லாத சொற்றொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தேசிக பாவை. பின் வருவனவற்றுள் ஓவிய கலையோடு தொடர்பில்லாத சொல் என தேசிக பாவை. அடுத்து 12வது கேள்வி, தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யாரு? ஆப்ஷன் ஏ சுரதா, ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி ஆலந்தூர் மோகனரங்கன், ஆப்ஷன் டி பாரதிதாசன். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வாணிதாசன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வாணிதாசன். அடுத்து 13வது கேள்வி, தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொற்களை தேருங்க. பைங்கூல் அப்படின்றத பசுமை கூட்டல் கூழ்னு பிரிச்சிருக்காங்க. சிற்றோடைய சிறுமை கூட்டல் ஓடைன்னு பிரிச்சிருக்காங்க. சோந்தோம்பல் அப்படின்றத சேது கூட்டல் ஆம்பல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. மரவடி அப்படின்றத மரம் கூட்டல் அடி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. தவறா பிரிக்கப்பட்டிருக்க சொல்ல கரெக்டா தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது கரெக்டா தவறா எது பிரிக்கப்பட சேந்தாம்பல் அப்படின்னு சேது கூட்டல் ஆம்பல் அப்படின்றது தவறா பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப பைங்கூல் அப்படின்றது பசுமை கூட்டல் கூழ் அப்படின்றது கரெக்டா பிரிக்கப்பட்டிருக்கு. சிற்றோடை அப்படின்றது சிறுமை கூட்டல் ஓடை அப்படின்றது கரெக்டா பிரிக்கப்பட்டிருக்கு. மரவடி அப்படின்றது மரம் கூட்டல் அடி அப்படின்றது தவறா பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 14வது கேள்வி, தமக்குரியார் என்பதை பிரித்தெழுதுக. தமக்கு கூட்டல் உரியார், தம கூட்டல் உரியார், தமக்கு கூட்டல் குறியார், தமக்கு கூட்டல் உரியார் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தமக்கு கூட்டல் உரியார். தமக்குரியார் அப்படின்றது எப்படி பிரிக்கணும்? தமக்கு கூட்டல் உரியார் அப்படின்னு பிரிக்கணும். அடுத்து 15வது கேள்வி, சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. இதுல எது சந்தி பிழையா இருக்கு அப்படின்றத, பிழை இல்லாம இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இசைத்தமிழ் வழி நாடக தமிழிற்கு இயக்கமில்லை. இசைத்தமிழ் வழி நாடக தமிழிற்கு இயக்கமில்லை. அடுத்து 16வது கேள்வி, இது பொறுத்த சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன அப்படின்றத கரெக்டான ஆன்சரை பார்த்துடலாம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 4213. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 4213. ஊர்பன் அப்படின்றது என்னன்னா மோர்போனமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலியன் அப்படின்னா எக்ஸாவிகேஷன்ஸ். ஆப்ஷன் தப்பா இருக்கு. ஒலியன் அப்படின்றது போனமி அப்படின்றது அகலாய்வு அப்படின்னா எக்ஸ்காவியேஷன்ஸ். கல்வெட்டியல் அப்படின்றது எபிகிராபி அப்படின்றத கரெக்ட். அடுத்து 17வது கேள்வி, ஒலி வேறுபாடு அறிந்து பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சவுண்டோட டிஃபரன்ஸ் வச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் 4321. ஆப்ஷன் ஏ 4321.
4312 அந்த ஆப்ஷன் இல்லை பார்த்துக்கோங்க, இது 2 1 ஆப்ஷன் 4312 அப்படின்றதா கரெக்ட். அப்போ இந்த கலை அப்படின்றது நீக்கிறத குறிக்குது, இந்த கலை அப்படின்றது நீக்கிறத குறிக்குது, இந்த கலை அப்படின்றது மூங்கில குறிக்குது, இந்த தலை அப்படின்றது விலங்க குறிக்குது, இந்த தலை அப்படின்றது விலங்க குறிக்குது, இந்த தலைத்தலை குறிக்குது. சாரி மாத்தி போறேன். கலைன்றது நீக்கலை குறிக்குது, இந்த கலைன்றது மூங்கில குறிக்குது, இந்த கலைன்றது மூங்கில குறிக்குது, இந்த தலைன்றது விலங்கு அப்படின்றத குறிக்குது, இந்த தலைன்றது தலைத்தலை குறிக்குது. அப்போ 3 4 2 1 எங்க இருக்கு, இங்க இருக்கு. 3 4 2 1 அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இல்ல, பார்த்து வச்சுக்கோங்க. 3 4 2 1 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். 3 4 2 1 கலை அப்படின்றது நீக்குதல், இந்த கலை அப்படின்றது மூங்கில குறிக்குது, தலை அப்படின்றது விலங்க குறிக்குது, தலை அப்படின்றது தலைத்தலை குறிக்குது. அவன் நல்லவன் எவ்வகை பெயர்? ஆப்ஷன் ஏ இடப்பெயர், ஆப்ஷன் பி காலப்பெயர், ஆப்ஷன் சி குணப்பெயர், ஆப்ஷன் டி தொழில் பெயர். அவன் நல்லவன் அப்படின்றது எதை சொல்லுது? குணத்தை சொல்றாங்க, அவனோட குணம். அப்போ குணப்பெயர், ஆப்ஷன் சி குணப்பெயர். அவன் நல்லவன் அப்படின்றது எவ்வகை பெயர்? அவனோட குணத்தை சொல்லுது, சோ குணப்பெயர். அடுத்து 19வது கேள்வி, கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது ஆப்ஷன் ஏ இனங்குறித்தல், ஆப்ஷன் பி வெளிப்படை சொற்கள், ஆப்ஷன் சி குறிப்பு சொற்கள்கள், ஆப்ஷன் சி வெளிக்குறிப்பு சொற்கள்கள். கதிர்வேல் வெற்றிலை தின்றான் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இனங்குறித்தல். கதிர்வேல் வெற்றிலை தின்றான் அப்படின்றது இனங்குறித்தல். அடுத்து 20, அடக்கமாய் இருப்பவனின் உயிருக்கு எதை காட்டிலும் பெரியது? ஆப்ஷன் ஏ வானம், ஆப்ஷன் பி கடல், ஆப்ஷன் சி மலை, ஆப்ஷன் டி உலகம். அடக்கமாய் இருப்பவனது உயிருக்கு எதை காட்டிலும் பெரியது அப்படின்னா மலையை காட்டிலும் பெரியதுன்னு சொல்லுங்க. அடக்கமா இருப்பவனோட உயிர் எதை காட்டிலும் பெருசா? மலையை காட்டிலும் பெருசா. அடுத்து பொருந்தாத இலக்கண குறிப்பை கண்டறிக. ஆப்ஷன் ஏ தடக்கை, நின்னக்கர், மடக்கொடி, வாழ்த்தல். இதுல எது பொருத்தமா இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மடக்கொடி வினைத்தொகை அப்படின்றத தவறா இருக்கு. தவறான இணை மடக்கொடி வினைக்கு. இப்ப தடக்கை உரி சொற்றொடர் அப்படின்றது கரெக்ட், தடக்கை உரி சொற்றொடர் அப்படின்றது கரெக்ட். நின்னக்கர் அப்படின்றது 6ஆம் வேற்றுமை தொகை கரெக்ட். வாழ்த்தல் அப்படின்றது தொழில் பெயர்க்கிட்ட. அப்ப தொழில பார்த்து கரெக்டானதை பார்த்து வச்சுக்கோங்க. தடக்கை அப்படின்றது உரி சொற்றொடர் கரெக்ட், நின்னக்கர் அப்படின்றது 6ஆம் வேற்றுமை தொகை கரெக்ட், வாழ்த்துதல் அப்படின்றது தொழில் பெயர் கரெக்ட். அடுத்து 22வது கேள்வி, வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது? ஆப்ஷன் ஏ பல்லு, ஆப்ஷன் பி தூது, ஆப்ஷன் சி கலம்பகம், ஆப்ஷன் டி அந்தாதி. வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தூது. வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது? தூது. பார்த்து வச்சுக்கோங்க. பொறுத்துக 23வது கேள்வி பொறுத்துக. இதுக்கு சரியான விடை பார்த்தாலும் ஆப்ஷன் டி 2 4 1 3. இதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 4 1 3. அடுத்து 24வது கேள்வி என்னன்னு பார்க்கலாம். அவன் உழவன் என்பது இலக்கண குறிப்பு தருக. அவன் உழவன் என்பது இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ தெரிநிலை வினைமுற்று, ஆப்ஷன் பி குறிப்பு வினைமுற்று, ஆப்ஷன் சி பெயர்ச்சொல், ஆப்ஷன் டி தொழில் பெயர். அவன் உழவன் அப்படின்றதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, பெயர்ச்சொல், தொழில் பெயர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி குறிப்பு வினைமுற்று. அவன் உழவன் அப்படின்றது குறிச்சு சொல்லியிருக்காங்க, சோ குறிப்பு வினைமுற்று. அடுத்து 25, யாப்பு என்றால் டேஷ் என்பது பொருள். ஆப்ஷன் ஏ அடித்தல், ஆப்ஷன் பி சிதைத்தல், ஆப்ஷன் சி கட்டுதல், ஆப்ஷன் டி துவைத்தல். யாப்பு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கட்டுதல். யாப்பு என்றால் டேஷ் என்பது பொருள், கட்டுதல் அப்படின்னு பொருள். மனித நாகரிகத்தின் அடுத்த கேள்வி 26, மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது? ஆப்ஷன் ஏ ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் பி லெமோரியா, ஆப்ஷன் சி சிந்து சமவெளி, ஆப்ஷன் டி ஹரப்பா. மனித நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் பி லெமோரியா. மனித நாகரிகத்தின் தொட்டில் என்னது? லெமோரியா. அடுத்து 27வது கேள்வி, தாய்மானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர், ஆப்ஷன் பி நாகப்பட்டினம், ஆப்ஷன் சி ராமநாதபுரம்,
ஆப்ஷன் டி புதுக்கோட்டை. தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் சி ராமநாதபுரம். தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த இதுல இருக்கு? ராமநாதபுரத்துல இருக்கு. அடுத்து 28 தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுவர். ஆப்ஷன் ஏ வாணிதாசன், ஆப்ஷன் பி வண்ணதாசன், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி சுப்ரதினதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ வாணிதாசன். தமிழகத்தின் வாட்ஸ்வர்த் அப்படின்னு அழைக்கப்படுவர் யாரு? வாணிதாசன். அடுத்து 29வது கேள்வி. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர்? ஆப்ஷன் ஏ பெரியார், ஆப்ஷன் சி குமரில பட்டர், ஆப்ஷன் சி கால்டுவெல், ஆப்ஷன் டி ஜியு போப். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி குமரில பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? குமரில பட்டர். அடுத்து 30 சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ குடக்கூத்து, ஆப்ஷன் பி தெருக்கூத்து, ஆப்ஷன் சி சக்தி கரகம், ஆப்ஷன் சி உடுக்கையாட்டம். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ குடக்கூத்து. ஆப்ஷன் ஏ குடக்கூத்து. இதுல மொத்தம் 30 கேள்விகள் பார்த்திருக்கோம். 30 கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்ற கமெண்ட்டையாவது கொடுங்க. நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு கமெண்ட்டும் லைக்கும் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.